அது உனக்கு தெரிந்திருக்கும். தஅலமு மா ஃபீ நஃப்ஸி, நீ என்னுடைய ஆத்மாவிற்குள் உள்ளதையும் அறிவாய், உன்னுக்குள் உள்ளதை நான் அறிய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி, நீ எனக்கு சொல்லி தந்ததை தவிர நான் அவர்களுக்கு சொல்லவில்லை. படைத்தவன் என்னுடைய நாயன், உங்களுடைய நாயன் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குங்கள் என்றுதான் நான் அவர்களுக்கு சொன்னேன் என்று சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்வார்களாம். வகுந்து அலைஹிம் ஷஹீதன் மா தும்து ஃபீஹிம், நான் அவர்களோடு இருந்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது எனக்கு தெரியும் இறைவா. ஃபலம்மா தவஃபைதனி, நீ என்னை எப்பொழுது கைப்பற்றி கொண்டாயோ, எப்பொழுது நீ என்னை உயர்த்தி கொண்டாயோ, குந்த அன்தர் ரகீப அலைஹிம், நீதான் அவர்களை பராமரிப்பவனாக இருந்தாய், நீதான் அவர்களை கவனிப்பவனாக இருந்தாய் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளார் பிறந்தே 1430 வருடம், அதற்கும் பல வருடங்களுக்கு முன்னால் வந்தவர்கள், கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு மேலாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரியாது. மரணித்தவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உயிரோடு இருக்கின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழ கிதிர் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒருவரை சொல்வார்கள், ஹயாத்து நபி அப்பாவாம் அவர்கள், ஹயாத்து நபி அப்பாவாம் அவர்கள். எல்லா இடத்துக்கும் வருவார்களாம், எல்லா காரியங்களையும் அறிவார்களாம். இஸ்லாமிய சோழ அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற உயிரோடு வாழுகின்ற ஒரே மனிதர் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அவர்களுக்கே உலகத்தில் என்ன நடக்கிறது தெரியாது என்றால் நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? புகாரிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளையிலே நான் இருக்கின்ற பொழுது என்னுடைய கண் முன்னால் சில தோழர்கள் நரகவாதிகள் பட்டியலிலே கொண்டு போய் சேர்க்கப்படுவார்கள், நரகவாதிகள் பட்டியலிலே கொண்டு போய் சேர்வார்கள். நபிகளார் சொல்வார்களாம், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் இறைவா, என்னுடைய தோழர்கள் இறைவா, என்னுடைய சமூகம் இறைவா, என்னுடைய சமூகம் இறைவா என்று சொல்வார்களாம். எனக்கு அவர்களை தெரியும், அவர்களுக்கு என்னை தெரியும் என்று சொல்வார்களாம். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? முஹம்மதே, நீங்கள் மரணித்து போனதற்கு பின்னால் அவர்கள் மார்க்கத்தை விட்டு புறமுதுகு காட்டி ஓடியது உங்களுக்கு தெரியாது முஹம்மதே என்று சொல்லுகின்ற பொழுது நபிகளார் சொல்கிறார்கள், அந்த கட்டத்திலே நான் ஒரு வார்த்தையை சொல்வேன், கமா காலல் அப்து சாலிஹு, சாலிஹான மனிதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்வார்கள் அல்லவா, அது போன்ற வார்த்தையை சொல்வேன். வகுந்து அலைஹிம் ஷஹீதன் மா தும்து ஃபீஹிம் ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்தர் ரகீப அலைஹிம், நான் அவர்களோடு இருந்த பொழுது அவர்களுடைய காரியங்களை அறிந்தேன் இறைவா, நான் மரணித்து போனதற்கு பின்னால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது தெரியாது இறைவா என்று நபிகளார் கைவிரிப்பார்கள் என்று புகாரி சொல்கிறது, முஸ்லிம் சொல்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழ, நாங்கள் என்ன செய்கிறோம்? நபிகளார் அல்ல, எங்களுக்கு படித்து தந்த ஒரு ஷேக் மரணித்து விட்டால் அவருக்கும் நல்லது தெரியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன் சகோதரர்கள் இந்த அளவுக்கு இஸ்லாத்தை விட்டு தூரமாக இருக்கிறோம்? ஏன் இந்த அளவுக்கு ஈமானை பறிகொடுத்து போயிருக்கிறோம்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று செய்தி, அல்லாஹ் சொல்லுகின்ற படிப்பினை செய்தி, மறுமையிலே நடக்கக்கூடிய செய்தி எனக்கும் உங்களுக்கும் படிப்பினையாக இருக்கட்டும். மரணித்தவர் அல்ல, உயிரோடு இருந்தாலும் சரி, உலக எல்லையை விட்டு தாண்டி விட்டால் உலகத்தை அவர்களுக்கு தெரியாது, உலகத்திலே என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா? உலகத்திலே இருந்த ஒரு மனிதர், அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 259வது வசனமாக சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அரசனோடு இஸ்லாத்தை பற்றி வாதம் புரிந்ததை சொல்லிவிட்டு, அவு கல்லதி மர்ரா அலா கரியத்தின் வஹிய காவியத்துன் அலா உரூசிஹா, ஒரு கிராமத்துக்கு பக்கத்தால் நடந்து போன ஒரு மனிதரை போல அவரை பற்றி சிந்தித்து பாருங்கள், அவரை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அவரு? ஒரு கிராமத்துக்கு பக்கத்தால் போகிறார், அந்த கிராமம் பாலடைந்து போய் இருக்கிறது, பாலடைந்து போய் சின்ன பின்னப்பட்டு போய் இருக்கிறது. அவர் அந்த கிராமத்தை பார்த்து கொண்டு கேட்கிறார், அன்னா யுஹ்யி ஹாதிஹி அல்லாஹு பஅத மௌத்திஹா, இந்த கிராமம் இப்பொழுது சிதறுண்டு போயிருக்கிறது, அழிந்து போயிருக்கிறது, இதையெல்லாம் எப்படி திருப்பி உயிர்ப்பித்தெடுப்பான்? பயிர் பச்சைகள் எல்லாம் காய்ந்து போய், வீடுகள் எல்லாம் உடைந்து போய், அப்படி இருக்கின்ற ஒரு கிராமத்தை பார்த்து இதையெல்லாம் எப்படி திருப்பி எடுப்பான்? நல்ல ஒரு கிராமமாக, செழிப்பான ஒரு கிராமமாக எப்படி எடுப்பான் என்று சிந்திக்கிறார். அப்பொழுது அல்லாஹ் என்ன செய்தானாம்? ஃபஅமாத்தஹுல்லாஹு மியத ஆமின், 100 வருடங்களுக்கு அந்த மனிதருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றி விடுகிறான். 100 வருடங்களுக்கு அந்த மனிதருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றி விடுகிறான். யாரும் அடக்கம் செய்யவில்லை, அவரை அல்லாஹ் தூங்க வைக்கிறான். என்ன செய்கிறான்? நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம், ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ் உயிரை கைப்பற்றிக் கொள்கிறான். அந்த மனிதருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றிக் கொண்டான். அவர் பூமிக்கு மேலால் படுத்திருக்கிறார், பூமிக்கு மேலால் படுத்திருக்கிறார். சும்ம பஅஸஹு, 100 வருடங்களுக்கு பின்னால் அவரை எழுப்பி
எவ்வளவு காலம் படுத்தாய், நீ எவ்வளவு காலம் இந்த இடத்தில் தரித்திருந்தாய் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம், லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம். என்ன சொல்கிறார்? ஒரு நாள் படுத்தேன் அல்லது ஒரு நாளில் சில பகுதி படுத்தேன் என்று சொல்கிறார். அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தனக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது, மரணித்து போய்விட்டால் நான் எவ்வளவு காலம் இந்த இடத்தில் இருந்தேன் என்பது தெரியாது, அவருக்கு உலகத்தில் என்ன நடக்கும் தெரிய போகிறதா? அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். பிறகு அவர் ஒட்டகத்திலே வருகிறார், உணவு பண்டங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார். அவரை பார்த்தல்லா சில கேள்வி கேட்கிறான். நீ ஒரு நாள் அல்ல 100 வருடங்கள் என்ன செய்திருக்கிறாய்? இந்த இடத்திலே தரித்திருந்திருக்கிறாய். ஃபந்துர் இலா தஆமிக வ ஷராபிக லம் யதசன்னா. நீ இப்பொழுது பார், உன்னுடைய உணவு இருக்கிறது, உன்னுடைய பானம் இருக்கிறது, அது கெட்டு போய் இருக்கிறதா என்று பார். அது கெட்டு போயில்லை. இந்த மனிதனுக்கு நம்ப வைக்க வேண்டும் அல்லவா? இந்த மனிதனுக்கு நம்ப வைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், உணவையும் பானத்தையும் பார், அது கெட்டு போகவில்லை. உன்னுடைய ஒட்டகத்தை பார், நீ பயணம் செய்து வந்த ஒட்டகத்தை பார். ஒட்டகத்தை திரும்பி பார்க்கிறார், அது செத்து தெரிச்சு போயிருக்கிறது, இத்து போயிருக்கிறது. அதுக்கு போற அல்லாஹ் சொல்கிறான், நீ ஒரு சிந்தனை வந்ததல்லவா உனக்கு? செத்து போன ஒன்றை, அழிந்து போன ஒன்றை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்ற சிந்தனை வந்ததல்லவா? இப்பொழுது பார், இப்பொழுது பார். அல்லாஹ் கண் முன்னால் ஒட்டகத்தை எழுப்பி, ஒட்டகத்துக்கு எலும்புகளை கொடுத்து, ஒட்டகத்துக்கு சதையை கொடுத்து அப்படியே ஒட்டகமாக ஆக்கி காட்டுகின்றான். அப்பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், கால அலமு அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீது சக்தி படைத்தவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்கிறது? சூரத்துல் பக்கரா 159வது வசனம். மரணித்த மனிதர் உண்மையான மரணம் அல்ல, உயிர் பறிக்கப்படுகிறது, உயிர் பறிக்கப்படுகிறது. பூமிக்கு மேலால் இருக்கிறார், அவருக்கு பக்கத்திலே என்ன நடக்கிறது என்பது தெரியாது. மிக நீண்ட தூரம் அல்ல, அங்கு பகுதாதிலே இருக்கின்ற நல்லடியாருக்கு இலங்கையிலே நடப்பதல்ல, ஒரு மீட்டர் தூரம். தனக்கு பக்கத்திலே என்ன நடந்தது, அதை விட தனக்குள் என்ன நடந்தது, நான் எவ்வளவு காலம் படுத்திருந்தேன் என்பது கூட தெரியாத அளவுக்கு அந்த உலக தொடர்பு இல்லாமல் போகிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நாங்கள் என்ன சொல்கிறோம்? இவ்வளவு தெளிவான வசனங்களை வைத்துக் கொண்டு மரணித்து விட்டாலும் உலகத்திலே ஆட்சி செய்வார், மரணித்து விட்டாலும் உலகத்திலே உதவிகள் செய்வார், மரணித்து விட்டாலும் உலகத்திலே ஒருவர் அழைத்தால் செவிமடுப்பார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது செய்தி என்ன தெரியுமா? நல்லடியார்களுடைய வரலாற்று செய்தி. நான் சொல்லுகின்ற 3 பேரும் நல்லடியார்கள் தான், 3 பேரும் நல்லடியார்கள் தான். இன்னொரு கூட்டம் யார் தெரியுமா? சூரத்துல் கஹ்ஃப் நாங்கள் படிக்கிறோம், கஹ்ஃப் வாசிகள் என்று சொல்கிறோம். இந்த கஹ்ஃப் வாசிகள் எதற்காக கஹ்ஃப் அந்த குகைக்குள் போய் நுழைந்தார்கள்? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், ஈமானிய போராட்டம் நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு குகைக்குள் போய் படுக்கிறார்கள், ஒரு குகைக்குள் போய் ஒளிகிறார்கள். தூங்கியவர்கள் என்ன செய்யவில்லை? எழும்பவில்லை, அப்படியே தூங்கி விட்டார்கள். எவ்வளவு காலம் தூங்கினார்கள்? அல்லாஹ் அதை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். 300 வருடங்களா? வலபிசு ஃபீ கஹ்ஃபிஹிம் 300 சினீன வஸாது 9. அவர்கள் 300 வருடங்கள், 300 வருடங்களும் அதிகமாக 9 என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 309 வருடங்கள் அந்த சிறைக்குள் அப்படியே என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உயிரை கைப்பற்றி வைத்திருந்தான். 300 வருடங்களுக்கு பின்னால் எழும்புகிறார்கள். ஒரு மனிதரை அனுப்பி கையிலே சல்லியை கொடுத்து, நீ போய் ஏதாவது வாங்கி கொண்டு வாப்பா, பசியாக இருக்கிறது என்று அனுப்புகிறார்கள். அனுப்புகின்ற பொழுது எப்படி அனுப்புகிறார்கள் தெரியுமா? நீ அந்த ஊருக்குள் போக வேண்டும், உன்னை யாரும் கண்டுகொள்ளக்கூடாது, நீ அந்த கூட்டத்தில் ஒருவன் என்று, உன்னை யாரும் கண்டுகொள்ளக்கூடாது. அந்த மனிதரும் என்ன செய்கிறார்? யாருக்கும் தெரியாமல் அந்த காசை எடுத்துக்கொண்டு போய் சாமான் வாங்குவதற்கு கொடுக்கிறார். கடைக்காரன் பிடித்துக் கொள்கிறார். இது 300 வருடத்துக்கு முன்னால் உள்ள சல்லி அல்லவா, இது எப்படி உனக்கு கிடைத்தது என்று கேட்டால் ஆச்சரியப்படுகிறார். 300 வருடமா, 300 வருடமா? நாங்கள் சிறிது நேரம் தானே தூங்கினோம். அந்த சல்லியே மாட்டப்பட்டு விட்டது. உடனடியாக அரசனோடு சேர்ந்து வருகிறார்கள். பார்த்து ஆச்சரியப்பட்ட செய்திகளை நாங்கள் படித்து வைத்திருக்கிறோம். இந்த நல்லடியார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுங்கினவர்கள், ஈமானிய போராட்டம் நடத்தியவர்கள், நல்லடியார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் படிப்பினைக்கு சொல்லி காட்டுகிறான். பாருங்கள் எப்படி சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? அல்லாஹ் படிப்பினைக்கு, நீங்கள் அவர்கள் துஆ கேட்டதை போன்று கேளுங்கள். காலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வ ஹய்ய லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், உன்னுடைய புறத்தால் எங்களுக்கு ரஹ்மத் செய்துவிடு, எங்களுடைய எல்லா கர்மங்களிலும் நீ நேர்வழியை காட்டிவிடு என்று அவர்கள் பிரார்த்தித்தது போன்று பிரார்த்திக்க சொல்லுகின்றான் அல்லாஹ். நல்லடியார்களா இல்லையா இவர்கள்?
இந்த நல்லடியார்களுக்கு பூமிக்கு மேலால் தானே இருந்தார்கள், தூங்கிக் கொண்டுதானே இருந்தார்கள். உலகத்தில் 300 வருடம் போனதும் தெரியாது, 300 வருடத்தில் ஏற்பட்ட மாற்றமும் தெரியாது. அந்த காசை கொடுத்து அனுப்புகிறார்கள். நாங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்?